வணக்கம் மக்களே. நேத்து சட்டசபையில லயோலா காலேஜ் முன்னாள் மாணவர்களோட ரியூனியன் நடந்திருக்கு. ஆனா அது ரியூனியன் இல்ல, ஒரு இன்டென்சிவ் பொலிட்டிக்கல் கோச்சிங் கிளாஸா தான் நான் பாக்குறேன். சீட்டு என்னவோ சிஎம்மோட தான் இருந்தாலும் சீன் எல்லாமே எதிர்க்கட்சி தலைவரோட தான் இருந்தது. உதயநிதி அவர்கள் பேசும்போது நிறைய முக்கியமான விஷயங்களை முன்னாடி வச்சிருக்காரு. அதுல முதல் விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது சீனியாரிட்டி பத்தி பேசினது. என்னதான் லயோலா காலேஜ்ல நாங்க ஒன்னா படிக்கும் போது நான் ஜூனியரா இருந்தாலும் ஆட்சி நடத்துறதுலையும் அரசாங்கத்தை நடத்துறதுலையும் டிஎம்கே தான் சீனியர், 75 வருஷ கட்சி இது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது தேர்தல் பிரச்சார சமயத்திலையும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, மேடைகள்ல திமுகவை பவள விழா பாப்பா அப்படின்னு திரு விஜய் அவர்கள் செஞ்ச விமர்சனத்துக்கு ஒரு பதிலடியா தான் பார்க்க முடியுது. நீங்க என்னதான் எங்களை பவள விழா பாப்பான்னு கிண்டல் அடிச்சாலும் அரசியல்ல உங்களுக்கு நாங்க தான் சீனியர், எங்களுக்கு இருக்கிற அறிவையும் அனுபவத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்க தயாரா இருக்கோம், அதை ஏத்துக்கிறதுக்கு நீங்களும் தயாரா இருக்கணும்னு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் கடந்த 3 தினங்களா தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்ட பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது பத்தி பொது ஊடகங்களும் பேசியிருக்கு. அதே நேரத்துல அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இப்பவும் எதிர்க்கட்சியோட தொடர்ந்து இருக்கிற கூட்டணி கட்சிகளுமே அவங்க மேல விமர்சனமும் கண்டனங்களும் வச்சிருந்தாங்க. இதுக்காக அந்த கட்சியோட இப்ப அமைச்சரா இருக்கிற திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அந்த விளக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, ஆளுநர் இதுதான் புரோட்டோகால்னு சொன்னதுனாலதான் நாங்க அப்படி நடத்தினோம், தமிழ்தாய் வாழ்த்த 2வது இடத்துக்கோ 3வது இடத்துக்கோ தள்ளுற எண்ணம் எங்களுக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. நேத்து சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பும் போது, தமிழ்தாய் வாழ்த்து 2வது இடத்துக்கு தள்ளப்படக்கூடாது, அது மிகப்பெரிய தப்பு, இதை நீங்க இனிமே அனுமதிக்க கூடாது, நாங்களும் அனுமதிக்க மாட்டோம். ஒரு ஆளும் கட்சியா இந்த மாதிரி விஷயங்களை சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க செய்ய நினைச்சா ஒரு எதிர்க்கட்சியா இருந்து நாங்க உங்களுக்கு கடிவாளம் போட்டு நிறுத்துவோம் அப்படிங்கறத அந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காரு. தமிழ்தாய் வாழ்த்து தானே பாடுனாங்க, அது ஒரு பாடல், இது ஒரு பாடலுங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் திரு விஜய் அவர்கள் ஆதரிக்கிறவங்களோட மத்தியில போயிட்டு இருக்கு. இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கொஞ்சம் 2-3 ஆண்டுகள் பின்னோக்கி போக வேண்டியிருக்கு. 2021ல டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சி பொறுப்பேற்ற கொஞ்ச நாள்லயே தமிழ்தாய் வாழ்த்த மாநில கீதமா அறிவிச்சாங்க. ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது நம்மளோட அடையாளம், நம்மளோட உரிமை அப்படின்னு சொல்லி அதுக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆளுநர் RN ரவி அவர்கள் தேசிய கீதம் தான் முதல்ல பாடணும்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பினப்போ, கிடையாது நாங்க தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவோம் அப்படின்னு அந்த தமிழ் உரிமைக்காக நின்று ஆளுநரையே வெளிநடப்பு செய்ய வச்ச கவர்மெண்ட் தான் டிஎம்கே கவர்மெண்ட். சோ நீங்க ஆளுநர் புரோட்டோகால்னாலதான் நாங்க தமிழ்தாய் வாழ்த்து அந்த இடத்துக்கு தள்ள வேண்டியதா போச்சுன்னு ஒரு விளக்கம் கொடுக்கறது ஏற்புடையதா இல்ல. தமிழர் உரிமைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் நீங்க பேசணும், உங்க கூட நின்று ஒரு எதிர்க்கட்சியா நாங்களும் பேசுவோம், இன்னொன்னு நீங்கள் தவறுகள் செய்ய முனையும் போது அதை தட்டி கேட்கிற இடத்துல நாங்க இருக்கோன்ற பாயிண்ட தெளிவா முன் வச்சிருக்காரு. இன்னொரு மேற்கோள் கூட காட்டி பேசினார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது என்னன்னா, வண்டிக்கு பிரேக் எப்படியோ காளைக்கு மூக்கணாங்கயிறு எப்படியோ அப்படிதான் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி. அந்த மேற்கோள் அவர் காட்டி பேசினது என்னன்னா, நான் இந்த இடத்துல முக்கியமா நானா பாக்குற ஒரு விஷயம், பெரியார கொள்கை தலைவர்னு சொல்லியிருக்காரு, பெரியார் அம்பேத்கர் ஆகிய தலைவர்கள் வழியில தான் ஆட்சி செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு பிராமணரை கல்வித்துறை அமைச்சரா போட்டிருக்காங்க. இது இத்தனை வருஷமா திராவிட கட்சிகள் யார்கிட்ட இருந்து தமிழ் மக்களோட கல்வியையும் கல்வி உரிமையையும் பாதுகாக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க கையிலேயே நீங்க பள்ளி கல்வித்துறையை தூக்கி கொடுத்துருக்கீங்க. அது எப்படி ஒருத்தரை நீங்க இப்படி முடிவு பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது அவங்க சொன்னாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிராமணிய எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு அவுட்டேட்டட் ஐடியாலஜி. இங்க காலம் காலமா பார்ப்பனியம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை எதிர்த்து, ஏன்னா அந்த ஐடியாலஜி நான் மட்டும்தான் படிப்பேன், எனக்கு கீழே இருக்கிற நீங்க யாரும் படிக்க கூடாது, நீங்க எல்லாம் சூத்திரர்கள்னு ஜாதி ரீதியா நம்மளை தாழ்த்தி வச்சிருந்தப்போ அந்த ஐடியாலஜியை எதிர்த்து உனக்கு சமமா நானும் படிக்கணும், நானும் வேலைக்கு போகணும், நானும் வெளியில வரணும்னு இங்க இருந்த திராவிட கட்சிகளும் திராவிட தலைவர்களும் நமக்காக போராடி இத்தனை வருஷம் நம்மளை இவ்வளவு பெரிய பிரிவிலேஜ்ல கொண்டு நிறுத்தி இருக்கிற சமயத்துல ஒரு பிராமணரை நீங்க மறுபடியும் கல்வித்துறை அமைச்சரா போடும்போது அது இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீட்டையும் அதுல கிடைக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளையும் கேள்விக்குறியா ஆக்குது. ஒரு பெரியார கொள்கை தலைவரா கொண்டிருக்கிற நீங்க எப்படி இந்த முடிவு எடுக்க துணிஞ்சுங்கிறது இங்க பலருக்கும் கேள்விக்குறியாவே இருக்கு. இதனாலதான் ஒரு பார்ப்பனிய சமுதாயத்தை சேர்ந்தவரை நீங்க கல்வித்துறை அமைச்சரா போட்டிருக்கீங்க. அவர் நாளைக்கே PM-ஸ்ரீ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாலும் கொடுப்பாரு, மும்மொழியை திணிப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நாங்க பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஒரு எதிர்கட்சியா அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி உங்களுக்கு கடிவாளம் போடுற மாதிரி
நின்னு உங்களை எதிர்த்து எதிர்க்கட்சியா கேள்வி கேட்போம், மக்களோட குரலா நாங்க இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை தான் திரு உதயநிதி அவர்கள் இந்த மேற்கோளை காட்டி சுட்டி காட்டுறாரு. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. நாங்க ஆட்சியில இருந்தாலும் இல்லைன்னாலும் எப்பவும் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற எங்க கொள்கை வழியிலேயே நாங்க செயல்படுவோம். ஒரு நல்ல எதிர்க்கட்சியா, எதிரி கட்சியா இல்லாம எதிர்க்கட்சியா செயல்படுவோம். மாநிலத்தின் வளர்ச்சிக்காக ஆளுங்கட்சியோடு இணைந்தும், ஒருவேளை ஆளுங்கட்சி ஏதாவது தப்பு பண்ண நினைக்கிற இடத்துல ஒரு நல்ல எதிர்க்கட்சியா மக்களோட குரலா இருப்போங்கிறதையும் உதயநிதி பதிவு பண்ணியிருக்காரு. கடைசியா திரு உதயநிதி அவர்கள் பேசி முடிக்கும் போது சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வாதத்தை ரொம்ப ஆணித்தரமா பேசியிருக்காரு. இந்த சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை சமூக நீதி, சமத்துவம், அதுதான் எங்களோட கட்சியோட கொள்கையும், அதைத்தான் நாங்களும் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தாவேகாவுக்கு ஒரு பெரிய செக்மேட்டா இருக்கு. முதல் விஷயம் தமிழ் தாய் வாழ்த்து. அது ஆளுநர் சொன்னாரு அதனால நாங்க செஞ்சோம் அப்படின்னு நீங்க கொடுத்த விளக்கம் போதுமானதா இல்ல. உங்களோட பதவியேற்பு விழாவில் இது நடந்திருக்கு, இதுக்கு ஆக்ஷன் நீங்க தான் எடுக்கணும். இனிமே வரக்கூடிய அரசு விழாக்கள்ல இதை தவறு நடக்காம பார்த்துக்கொள்ளணும்னு திரு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல இந்த சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நீங்க லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, தேர்தல் முடிவுகள் வெளியான அன்னைக்கு தாவேகா பெரும்பான்மை பெற்று 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்ததும் ஒரு பாடகர் ஒருத்தர் தன்னோட வலைதள பக்கத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது என்னன்னா, திமுக தோத்ததுக்கு காரணம் அவங்க சனாதனத்தை ஒழிக்கணும்னு நினைச்சதுதான் அப்படின்ற மாதிரி அவரோட பதிவை பதிவிட்டு இருந்தாரு. சனாதனங்கிறது ஜாதி ரீதியாவும் மத ரீதியாவும் மக்களை அடிமைப்படுத்துறது, பிரிக்கிறது, பிரிவினையை தூண்டுறது. அதனாலதான் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல திராவிட கட்சியான திமுக உறுதியா நின்னாங்க. இப்போ விஜய் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த பாடகர் இந்த மாதிரியான ஒரு பதிவை வெளியிடும் போது சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை விஜய் ஆதரிக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. ஏன்னா விஜய் ஜெயிச்சிருக்காருங்கிறதுக்கும் சனாதனம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுங்கிறதுக்கும் என்ன தொடர்பு? நீங்க பிஜேபியை உங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்க. பிஜேபி சனாதனத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்க கொள்கை எதிரியோட கொள்கை எந்த விதத்துல உங்களோட கொள்கையாகும்? அப்ப பிஜேபி ஜெயிக்கல, தாவேகா தான் ஜெயிச்சிருக்கு. ஆனா சனாதனத்தை எதிர்த்தனாலதான் திமுக தோத்துருச்சு, தாவேகா ஜெயிச்சிருச்சுன்னு ஒருத்தர் பேசுறாருன்னா எந்த விதத்துல சனாதனத்துக்கும் தாவேகாவுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது நமக்கு புரியல. அதனாலதான் திரு உதயநிதி அவர்கள் மக்களை பிரிக்கிற சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தன்னோட இறுதி கருத்தா ஆணித்தரமா சொல்லி முடிச்சிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் உரையாற்றி முடிச்ச பிறகு ஆளுங்கட்சி தலைவர், அதாவது தற்போதைய தமிழகத்தின் முதல்வர் திரு விஜய் அவர்கள் உரையாற்றும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்க அரசியல்ல சீனியரா இருக்கலாம், ஆனா மக்கள் இப்ப விரும்பி எங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, சோ அதைத்தான் நாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா பதில் கொடுக்குற மாதிரியே இருந்தது அவரோட வாதங்கள். அதே சமயத்துல பேரவை தலைவரை 2 பேரும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் உட்கார வச்சோம், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வழக்கமா அவரோட ஸ்டைல்ல அவர் ஆடியோ லான்ச்ல பேசுற மாதிரியே ஒரு குட்டி கதை சொல்லி விளக்கம் கொடுத்து முடிச்சாரு. அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து குறித்த சர்ச்சைக்கு ஆல்ரெடி ஆதவர்ஜுனா அவர்கள் கொடுத்த பதில் ஒரு தெளிவில்லாம இருந்த நிலையில விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல என்ன சொல்றாருன்னா, அது ஆளுநரோட புரோட்டோகால் படி நடந்தது, அப்படி நடக்கிறதுல எங்களுக்கும் விருப்பம் இல்லை, இனிமே நாங்க அது நடக்காம பாத்துக்கிறோம், ஆனா இதை வச்சு அரசியலாக்க நாங்க விரும்பல, நாங்க மக்களோட வளர்ச்சியில, பெண்கள் பாதுகாப்புல, சட்ட ஒழுங்குல கவனம் செலுத்தலாம்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில கொடுக்கிறாரு. நீங்க சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு இதுல எல்லாம் கவனம் செலுத்தி தான் ஆகணும், நீங்க அந்த இடத்துலதான் இருக்கீங்க, ஆனா நாளே மாநிலத்தோட உரிமையை விட்டு கொடுத்துட்டீங்கன்னு கேள்வி கேட்கும் போது அதை வச்சு நாங்க அரசியல் பண்ண நினைக்கல அப்படிங்கிறது ஒரு மழுப்பலான பதிலா உங்களுக்கு தெரியலையா? நீங்க தமிழ்தாய் வாழ்த்த பின்னுக்கு தள்ளினப்போ உங்களுக்கு கண்டனம் தெரிவிச்ச, உங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆனாலும் இப்ப எதிர்கட்சியோட பயணம் செய்யற கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது யார் இப்படி பண்ண வழிவகுத்தது அப்படின்னு கண்டுபிடிச்சு அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற பதில் பார்த்தா நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்க மாதிரி தெரியல. எதிர்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு விஷயங்களை பேசியும் நீங்க இது எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க என்னென்ன சொன்னோமோ அதுல போக்கஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. இத்தனை நாள் ஆச்சு, மாற்றம் எங்கன்னு கேள்வி கேட்டப்பெல்லாம் ஏமாற்றமே மிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றமா டாஸ்மாக் கடைகள், 717 டாஸ்மாக் கடைகள், வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள் பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு உத்தரவிட்டு இருக்கீங்க. இது எல்லா ஆட்சியும் இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க. ஆட்சிக்கு வந்த உடனே 500 கடைகளை மூடுறேன், பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள்ல இருந்து 500 மீட்டர் சுற்றளவுல இருக்கிற எல்லா டாஸ்மாக் கடைகளையும் மூடுறேன்னு இதுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இந்த மாற்றத்திலையும் ஒரு ஏமாற்றமா இருக்கிற மாதிரி அந்த மதுபான விற்பனை உரிமம் உங்க கட்சியில இருக்கிற ஒருத்தர் சம்பந்தப்பட்ட இன்னொருத்தருக்கு மாற போகிறதா பேச்சுக்கள் வருது. இந்த மாற்றமாவது எங்களுக்கு ஏமாற்றமா இல்லாம ஒரு நல்ல மாற்றமா தொடருமான்னு
பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நேத்து சட்டமன்றத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னை ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவரா நிரூபிச்சிருக்காரு. இன்னும் வரும் காலங்கள்லயும் ஆளுங்கட்சி தலைவராகவும் தமிழ்நாடோட புதிய முதல்வராகவும் பொறுப்பேற்றிருக்கிற திரு விஜய் அவர்கள் தன்னை ஒரு உறுதியான நிலையான நம்பிக்கைக்குரிய ஆளுங்கட்சி தலைவரா ஒரு முதல்வரா நிரூபிப்பாராங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.